ஹாய் பீப்பிள், திஸ் இஸ் தென்மொழி தங்கராஜ். இன்னைக்கான ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்போமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு லேண்ட்லார்டு இருந்தாருங்க. அங்க இருக்கிற எல்லா லேண்டும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்களால திரும்ப கொடுக்க முடியாத போது அங்க இருக்கிற லேண்டெல்லாம் அவர் எழுதி வாங்கிக்கிட்டாருங்க. இப்படிதான் அவர் எல்லா லேண்டையும் சேர்த்துட்டாருங்க. அங்க ஒரு வயசான அம்மா மட்டும் தன்னுடைய லேண்டை கொடுக்க மாட்டேன்னு எவ்வளவு போராடினாங்கங்க. ஆனாலும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டு அதையும் அபகரிச்சுட்டாங்கங்க. அந்த வயசான அம்மா அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகும்போது அந்த லேண்ட்லார்ட் கிட்ட போய் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கங்க. பெருசா என்ன கேட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொன்னாருங்க. அந்த அம்மா ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா மண்ணை நிரப்பிட்டு இதை என் தலையில தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. அதுக்கு அந்த மனுஷன் அதை தூக்கி பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களால இதை தூக்க முடியாதுன்னு கிண்டல் பண்ணாருங்க. அப்ப அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லேண்டெல்லாம் என்னோடதா இருந்துச்சு. ஆனா என்னால ஒரு பேஸ்கெட் மண்ணை கூட தூக்கிட்டு போக முடியல. ஒருவேளை நான் நாளைக்கு இறந்து போயிட்டேன்னா ஒரு கைப்பிடி மண்ணை கூட என்னால எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க எல்லாரையும் ஏமாத்தி இங்க இருக்க எல்லா லேண்டையும் வாங்கிட்டீங்க. நீங்க என்ன கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டாங்கங்க. அந்த லேண்ட்லார்ட் இத கேட்டு சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாருங்க. அவரு அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த அம்மா கிட்ட அந்த லேண்டை திருப்பி கொடுத்துட்டாருங்க. இந்த கதையில இருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பேராசைப்பட்டோம்னா நம்மளோட நிம்மதி தான் போகும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும் இல்லைங்களா? ஆனா நம்ம போதுன்ற மனப்பான்மையோட வாழும்போது சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குங்க. ஸோ கடைசியா நம்ம இங்க இருந்து போகும்போது ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. யோசிச்சு பாருங்க. God bless you all. Love you.